அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். எந்த கட்சியிலும் இல்லாத வகையில் புது புது அணிகளை தாவைக்க தலைவர் விஜய் உருவாக்கியிருக்கிறார். பெண்கள் அணி, இளம் பெண்கள் அணி, சிறார்கள் அணியை தாவைக்க தலைவர் விஜய் உருவாக்கியிருக்கிறார். மொத்தம் 28 அணிகளை உருவாக்கியிருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெரி. ஜெரி, வணக்கம். விவரங்களை வழங்கலாம். பிரியங்கா, வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தேர்தல் வியூக வகுப்பாளர்களுடன் ஆலோசனையில் நேற்றைய தினம் மேற்கொண்டதா. அதன் அடிப்படையில இன்றைய தினம் 2ஆம் கட்ட ஆலோசனைகளாக மாநில நிர்வாகிகளுடன் பிரசாந்த் கிஷோர் ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தார். இந்த ஆலோசனையுடைய முடிவில் பல்வேறு முடிவுகள் எட்டப்பட்டது. தொடர்ச்சியாக பல்வேறு ஆலோசனைகளையும் வழங்கியிருந்தார். அதனுடைய தொடர்ச்சியாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய அணிகளுடைய விவரம் வெளியாகி இருக்கிறது. கிட்டத்தட்ட 28 அணிகளை தமிழக வெற்றி கழகம் உருவாகி இருக்கிறது. இது முன்னோட்டமாக, அதாவது மாவட்ட செயலாளர்கள் நியமனத்துக்கு முன்னதாக 19 அணிகள் உருவாக்கப்பட்டிருந்தது. அதனுடைய தொடர்ச்சியாக தற்போது 28 அணிகளாக மாற்றப்பட்டிருக்கிறது. எந்த கட்சியிலும் இல்லாத வகையில புது விதமாக அணிகள் தற்போது உருவாக்கி இருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய். அதாவது இளம் பெண்கள் அணி, சிறார் அணி போன்ற அணிகள் எல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. மொத்தம் இந்த 28 அணிகள்ல வழக்கம் போல தகவல் தொழில்நுட்ப அணி, வழக்கறிஞர் அணி, சமூக ஊடக அணி, பிரச்சாரம் மற்றும் பேச்சாளர் அணி, பயிற்சி மற்றும் கேடர் பண்பாட்டு அணி, உறுப்பினர் சேர்க்கை அணி, காலநிலை ஆராய்ச்சி மற்றும் சுற்றுச்சூழல் அணி, வரலாற்று தரவு ஆராய்ச்சி, உண்மை சரிபார்ப்பு அணி என்று உருவாக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக ஒரு கட்சியை பற்றி சமூக ஊடகங்கள்ல தவறான தகவல்கள் பரப்பப்படும் பொழுது அது ஃபேக்ட் செக் செய்வது உண்டு. அப்படி ஃபேக்ட் செக் செய்வதற்காக உண்மை சரிபார்ப்பு அணியும் இங்க தமிழக வெற்றி கழகத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக பல கட்சிகள்ல திருநங்கைகளுக்கான ஒரு அங்கீகாரம் கொடுப்பதில்லை என்று ஒரு குற்றச்சாட்டுகள் எழுந்து வரும். அதன் அடிப்படையில தமிழக வெற்றி கழகம் திருநங்கைகளுக்கான ஒரு அணியும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. மாற்றுத்திறனாளிகள் அணி, இளைஞர் அணி, மாணவர்கள் அணி, மகளிர் அணி உட்பட இளம் பெண்களுக்கான அணி ஒன்றையும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதே போல குழந்தைகள் அணியும் இதில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் கட்சியில் இணைவதற்கு மறுப்பார்கள், அதாவது இணையக்கூடாது என்று சொல்லப்படுவார்கள். ஆனால் குழந்தைகளுக்கான நலம் சார்ந்த அணியாக இருக்கும் என்று இது கூறப்படுகிறது. பொதுவாக குழந்தைகளுக்கு தேவையான நலம் சார்ந்த கருத்துக்களை அந்த அணியில் இருப்பவர்கள் கட்சிக்கு எடுத்துரைப்பார்கள் என்றும் கூறப்படுகிறது. அது தொடர்பான கோரிக்கைகளை ஆளும் அரசுக்கு முன்மொழிவார்கள் என்றும் கூறப்படுகிறது. இளம் பெண்கள் அணி என்பது புதிய வாக்காளர்களை மையப்படுத்தி இந்த அணி உருவாக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. மாணவர்கள் அணி இல்லாமல் இந்த இளம் பெண்கள் அணி புதிதாக வாக்களிக்க போகிறவர்களை மையப்படுத்தி இருக்கும் என்று கூறப்படுகிறது. அதாவது 18 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு அரசியல் சார்ந்த விஷயங்களை அவர்களுக்கு புகுத்தி 18 வயது ஆன பிறகு அவர்களுக்கு வாக்காளர் அடையாள அட்டையை பெற்றுத் தருவது, பின்பு அவர்களுக்கு எப்படி இந்த அரசியல் சார்ந்த நலன்களை அவர்களுக்கு கற்பிப்பது போன்றவர்களை இந்த இளம் பெண்கள் அணி இதற்காக இளம் பெண்கள் அணி உருவாக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக மீனவர் அணி, நெசவாளர் அணி, ஓய்வு பெற்ற ஊழியர் அணி, தொழிலாளர் அணி, தொழில் முனைவோர் அணி, வெளிநாட்டு வாழ் தமிழர் அணியும் இதில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் மட்டும் அவர்களுக்கான ரசிகர்களை பிற மாநிலங்கள், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் உட்பட பல பேர் அவர்களுக்கு ரசிகர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் சார்ந்த நலன் விஷயங்களை கூட அதற்காக அணி உருவாக்கப்பட்டிருக்கிறது. விவசாயிகள் அணி, மருத்துவர் அணி, கலை கலாச்சாரம் பண்பாட்டு அணி, தொண்டர் அணி என்று உருவாக்கப்பட்டிருக்கிறது. கடைசியாக 28வது விஜய் மக்கள் இயக்க அணி என்று ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதாவது விஜய் மக்கள் இயக்கத்திலிருந்தே இங்க கட்சியில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் வழங்கப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. அவர்களுக்கான நலன்களை பார்ப்பதற்காகவும் ஆரம்ப காலகட்டத்திலிருந்து. விவரங்களுக்கு நன்றி ஜெரி.